சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ப்ரான் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸ்டார்டிங்லேயே கையில் எண்ணெய் தெரிச்சு கிச்சன் தழும்பு கிடச்சி ஃபர்ஸ்ட் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்ட வேண்டியது. அதுக்கு முன்னாடி ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படியே தக்காளியும் 2-3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து வெங்காயம், மிளகு, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு பேஸ்ட் மாதிரி அப்படியே அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இந்த மூணையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி வேக வச்சுட்டா போதும். அப்படியே நம்ம தலைவர் பிரானை உள்ள இறக்கிற வேண்டியது. அவ்வளவு நேரம் சட்டிலே வந்துட்டு இருந்த பிரானை பார்த்துட்டு தட்டுல தூக்கி வச்ச உடனே அவ்வளவுதாங்க, எனக்கு அது சூடாறது கூட டைம் கொடுக்க தோணல. அவ்வளவுக்குள்ள பசி. அப்படி சுட எடுத்து சாப்பிட்ட உடனே கிடைச்சது பாருங்க ஒரு ருசி, அவ்வளோ டேஸ்டி. என்ன நாக்கு தான் கொஞ்சம் போத்துட்டு அவ்வளவுதான். அடுத்த ரவுண்டா அப்படி ஒயிட் ரைஸை தட்டுல தட்டிட்டு அது பக்கத்துல இதையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அடாடாடாடா அவ்வளவுதான், அடிக்ட் ஆயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போலதான், இதுக்கு மேல எனக்கு வீடியோ எடுக்க பொறுமை இல்லை.